அனைவருக்கும் வணக்கம். அதிபர் ட்ரம்ப் மீது நேற்றிரவு துப்பாக்கிச் சூடானது நடந்துள்ளது. ட்ரம்பை பார்த்து தொடர்ந்து குறிவைத்து சுடுகிறார்கள். ட்ரம்பின் மீது கொலை முயற்சி பல முறை தொடர்ந்து நடந்துள்ளது. ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது, பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது சுடப்பட்ட பொழுது துப்பாக்கி கொண்டு ட்ரம்பின் காதை உரசி சென்றது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். தொடர்ச்சியாக இது 5வது முறையாக நேற்று இரவு ட்ரம்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நோக்கி சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தையில் புல்லட் அங்கு தெரித்து விழுந்துள்ளது. அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை, அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தலைவர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகை சங்க உறுப்பினர்களுக்காக ஹில்டன் நட்சத்திர ஹோட்டலில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விருந்து கொடுத்திருந்தார். அந்த விருந்தில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மிலானியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உட்பட 2600 பேர் கலந்து கொண்டிருந்தனர். மிகப்பெரிய பாதுகாப்பானது அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படையினர் மற்றும் உளவுத்துறையினர் என்று மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தும் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. ஏதோ ஒரு இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், தற்போது ஈரானுடன் போர் நடந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேறாத நிலையில், போர் நிறுத்தமான ட்ரம்ப் தற்காலிகமாக அறிவித்துள்ள நிலையில் இப்படி நடப்பது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதற்கான காரணம் என்ன என்பதை சரியாக அறிய முடியவில்லை. அதாவது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு விருந்தில் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் நோக்கி ஒரு உள்ளே புகுந்து துப்பாக்கியால் சுட்டதில் அவருடைய புல்லட் ப்ரூஃப் ஆடையால் அவர் தப்பித்து கொண்டார். அதிலும் ஒரு சிறு காயம் ஏற்பட்டதில் அவர்கள் தற்பொழுது நலமுடன் உள்ளார்கள். அடுத்த குறி ட்ரம்பு தான் என்று இருந்த நிலையில் ட்ரம்ப் மற்றும் அங்கிருந்தவர்கள் கண்ணமிக்க நேரத்தில் அங்கிருந்து ஓடியிருக்கிறார்கள். என தப்பித்தால் போடும் நிலை தான் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஓடியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதில் சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக அந்த விருந்து நடந்த அறையிலிருந்து பால்ராமில் கொண்டு சென்று விட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் அச்சப்பட்டு பல டேபிளுக்கு அறையிலே தங்களை மறைத்து கொண்டுள்ளனர். என்ன நடந்தது வெளியில் என்பதை உள்ளே இருப்பவர்களுக்கு கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவமானது நடந்துள்ளது. உலகையே அதிர வைத்துள்ளது. சுட்டவன் யார் என்றால் கோல் தாமஸ் அலன் என்பவன். இவன் கலிஃபோர்னியா மாநிலத்தில் டோரன்ஸ் என்ற பகுதியைச் சேர்ந்தவன். ஆனால் வாஷிங்டன் வருவதற்கு முன்பு அவர் சிக்காகோ நகரிலிருந்து ரயில் மூலம் இங்கே தங்கியிருக்கின்றார். அவனிடம் துப்பாக்கிக்குரிய லைசன்ஸான 2017 எடுத்துள்ளான். அந்த துப்பாக்கி மற்றும் குண்டுகளை அந்த ஓட்டலில் அசம்பிள் செய்து கொண்டு வந்துதான் இங்கு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறான். அவன் பொறியியலர் பட்டதாரி, பொறியாளராக பணிபுரிந்தவன். எதற்காக சுட்டான் என்பதை தற்போது தெரியவில்லை. மோட்டிவ் பிஹைண்ட் த ஃபயரிங் என்னவென்பதை உளவுத்துறை தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த செய்தி வருவதற்கு ஏன் எதற்காக சுடப்பட்டார் என்று அறிந்து கொள்ளவே ஒரு சில நாட்களாகலாம். அமெரிக்காவில் ட்ரம்ப் மீது தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடப்பது என்பது அசாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு முறையும் ட்ரம்ப் தப்பித்து வந்திருப்பது அதுவும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்தளவு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகவே ட்ரம்பே கூறியுள்ளார். எனவே இது ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம். இந்த காலகட்டத்தில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் நடந்திருப்பது அமெரிக்கா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதுமே அதிர்ச்சி தருகின்ற செய்தியாகும்.